கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் வசனம் 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் ஏன் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும்? கடவுளை நாம் ஏன் பற்றி கொள்ள வேண்டும்? கடவுளை நாம் ஏன் தொழுது கொள்ள வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது என்றால், இங்கே மிக அழகாக அதற்கான விளக்கத்தை கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் பல விதத்தில் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். எந்த குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கை, பொருளாதாரத்தில் நிறைவு, நல்ல உயரிய அந்தஸ்து, வேலை, வசதி நிறைந்த வீடு, வாசல் என்று சொல்லி எல்லா விதத்திலும் கடவுள் எனக்கு ஒரு குறைவு கூட வைக்கவில்லை என்கின்ற அளவிற்கு நாம் உயர்ந்த நிலையிலே நாம் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் மனிதர்களுக்கு இயல்பாக உண்டாகின்ற ஒன்று என்னவென்றால், கடவுளை தேட வேண்டும் என்கிறதான எண்ணம் அவ்வளவு அதிகமாக வருவது இல்லவே இல்லை. அதற்காக அவர்கள் ஆலயத்திற்கு போக மாட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன், அவர்கள் செபிக்க மாட்டார்கள் என்று சொல்ல மாட்டேன், ஊழியத்திற்கு கொடுக்கவும் மாட்டார்கள் என்று நான் சொல்ல மாட்டேன். எல்லாம் செய்திருப்பார்கள். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் உள்ளத்தில் அவர்கள் எதை நம்பி இருப்பார்கள்? அவருடைய நம்பிக்கை முழுவதும் எதை சார்ந்ததாக இருக்கும் என்றால், எனக்குத்தான் இவ்வளவு வசதி இருக்கிறது, இவ்வளவு பொருளாதாரத்தில் நான் நிறைவாக இருக்கின்றேன், எனக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு என்ன குறை? ஆகவே என் பிள்ளைகளை நான் இந்த உலகத்தில் நல்ல முறையில் நான் வளர்ப்பேன், அவர்களை இப்படியெல்லாம் அவர்களை நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி தங்களுக்கு இருக்கிறதான அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை அவர்கள் தங்களுடைய பலனாக கொண்டு இருப்பார்கள். அதுதான் இன்றைக்கு அநேகர் செய்கின்ற ஒரு மாபெரும் தவறு என்றே நான் சொல்லுவேன். இங்கே கர்த்தருடைய தாசன் அழகாய் குறிப்பிடுகின்றார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு. அப்படியானால் நமக்கு எது இருக்கிறதோ இல்லையோ, கடவுளுக்கு பயப்படுகின்ற அந்த பயம், அது கடவுளுக்கு கீழ்ப்படிதல், கடவுளை அப்படியே சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற ஜீவியம். ஆபிரகாம் சொல்லுவார், ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்தது, ஆனால் ஆபிரகாம் எப்படி இருந்தாராம்? தன்னை அந்நியனும் பரதேசியுமாய் அவர் எண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாம் செல்வ சீமான் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அவன் ஏன் தன்னை அந்நியனும் பரதேசியும் என்று நினைத்து கொண்டார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் தனக்கு இருக்கிற எல்லா விதமான காரியங்களும் அது நிரந்தரமானவைகள் அல்லவே அல்ல. எந்த நிமிடத்திலும் அவைகள் மாறக்கூடியவர்கள், எந்த நிமிடத்திலும் அவைகளெல்லாம் என்னை விட்டு போகவும் முடியும், அதற்கு மேல் வரவும் முடியும். ஆகவே இந்த நிரந்தரம் இல்லாத ஒன்று என் வாழ்க்கையினுடைய நம்பிக்கையின் அஸ்திபாரமாக, என் வாழ்க்கைக்கு அதுதான் ஆதாரம் என்று நான் சொல்லக்கூடாது என்பதனால்தான் ஆபிரகாம் எல்லாமே இருந்து கூட தன்னை அந்நியனும் பரதேசியுமாய் எண்ணி கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டு ஆபிரகாம் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அவர் பலிபீடங்களை கட்டி கடவுளை தொழுது கொண்டார். ஆகையால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட 2 காரியம் ஆபிரகாம் வாழ்வில் நிறைவேறிற்று. ஒன்று, அப்படி கர்த்தரை சார்ந்து கொள்ளுடைய வாழ்க்கையில் என்ன நிகழும் என்றால், அவருக்கு திட நம்பிக்கை உண்டு. அவர் நம்பிக்கை மாத்திரமல்ல, ஒரு சாதாரண நம்பிக்கை அல்ல, ஒரு திடமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. எதை குறித்து? தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, தன் வாழ்க்கையை குறித்து, எல்லாவற்றை குறித்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை? என் ஆண்டவர் சகலவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து கொண்டு எல்லாவற்றையும் அவர் எனக்கு நன்மையாக செய்வார் என்று சொல்லி. ஆகையால் தான் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஈசாக்கை எனக்கு பலி கொடு என்று சொல்லும் பொழுது
ஆபிரகாம் கொஞ்சம் கூட பதறவும் இல்லை, அவன் கூப்பாடு போட்டு அழவும் இல்லை. ஆண்டவரே, நீர் எவ்வளோ அநியாயக்காரராக இருக்க வேண்டும். 100 வயதில் எனக்கு பிள்ளையை கொடுத்து விட்டு இப்பொழுது அந்த பிள்ளையை எனக்கு பலியிடு என்று சொல்லுகிறீரே, உண்மையாகவே உமக்கு மனசாட்சி இருக்கிறதா என்று அவன் கேட்கவில்லை. காரணம், அவனுக்கு ஒரு திட நம்பிக்கை உண்டு. என் பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. கடவுள் அவரை எனக்கு ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். அன்றைக்கு நான் 75 வயது இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, உன்னுடைய கர்ப்பப்பிறப்பே உன் சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொன்னாரே, அது பொய்யாய் போகாது என்கிற திட நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது. இரண்டாவதாக இந்த வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். they will have refuge என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. என்னது அடைக்கலம் என்றால் என்ன? பாதுகாப்பு, புகலிடமாக அவர்கள் எந்த நிமிடத்திலும் எந்த காரியத்திலும் அவர் பாதுகாப்பாக இருக்கிற பிள்ளைகளாக, கடவுளுடைய சட்டையின் மறைவில் ஆண்டவர் அவர் பிள்ளையை வைத்து பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். அவர்கள் எங்கு போனாலும், அவர்கள் பள்ளிக்கு போகிறவர்களாக இருக்கலாம், சிறார்களாக இருக்கலாம், சக மாணவர்களோடு கூட விளையாடுகிறவர்களாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், திருமணமாகி ஆசீர்வாதத்திற்காக காத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். உன் பிள்ளைகள் எந்த வயதை உடையவர்களாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு கடவுள் அடைக்கலமாக இருப்பார். ஆண்டவரே புகலிடமாக, ஆண்டவரே அடைக்கலமாக, ஆண்டவரே பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு கடவுள் தம்முடைய நேச கரத்தினாலே தாங்கிக் கொள்வார். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஆகவே தான் தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். நீங்கள் உயர்ந்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நீங்கள் தாழ்ந்திருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் கடவுளை மட்டும் பற்றி கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு மெய்யான மன நிறைவு, மெய்யான சமாதானம், மெய்யான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது கடவுள் கொடுத்தால் மட்டும்தான் முடியுமே தவிர, எனக்கு இருக்கிற செல்வாக்கினாலே, எனக்கு இருக்கிற பண பலத்தினாலே, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தினாலே என் பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான எதிர்காலத்தை நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன் என்று ஒரு தகப்பனோ ஒரு தாயோ நினைத்தால் அது அறிவீனமாயிருக்கும். உன் பிள்ளையை கடவுளுக்குள் வளர்ப்பதற்கு நீ பிரயாசப்படு. அதுதான் உன் பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர, உன் பணத்தினாலே உன் பிள்ளைக்கு ஒரு எதிர்காலத்தை நான் அமைத்து கொடுத்து விடுவேன், என் பிள்ளைக்கு எந்த குறையில்லாமல் நான் பார்த்து கொள்வேன் என்று சொன்னால் அந்த பிள்ளை கஷ்டப்படுவதை உன் கண்களினால் பார்க்க நேரிடும். அந்த பிள்ளையை குறித்து கண்ணீர் வடிப்பதை உனக்கு ஆண்டவர் நேரிட பண்ணுகிறவராயிருப்பார். ஏனென்றால் அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலம் என்பது கேள்விக்குறியாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு பயப்படும் பயத்தை எங்கள் இருதயத்தில் தாரும். இந்த உலகத்தில் நீரல்லாமல் எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. எந்த நிலையிலும் உம்மை மாத்திரமே நாங்கள் பற்றி கொள்வதற்கு அப்பா எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் எதிர்காலத்தை குறித்ததான திட நம்பிக்கை உண்டு, என் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. காரணம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஐயா. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்கள் ஒவ்வொரு நடத்தியருளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.